செண்பக வீடு எதுமா? அதோ அந்த கருப்பு கேட் இருக்கு, அந்த வீடு தான். ரொம்ப நன்றிமா. பரவாயில்லைங்க. வா வேலு, அவளை விடக்கூடாது வேலு. என்ன வேலு, வீடு பூட்டி இருக்கு சார்? ஒருவேளை நம்ம வர்ற தெரிஞ்சிருக்குமா சார்? வாய்ப்பே இல்லை வேலு, பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பாங்க. வெயிட் பண்ணி பாப்போம். வா வேலு. சொல்லுங்கண்ணா. ஏய், வேலு சங்கர் உன் வீடு தேடி வந்துட்டாங்களா? ஆமாண்ணே, நீங்க சொன்ன மாதிரியே வந்துட்டாங்க. உன் வண்டி நம்பரை வச்சு உன்னை தேடுறதா எனக்கு தகவல் வந்துச்சு. அதான் உன்னை அங்கேருந்து போக சொன்னேன். இதை பாரு, இனிமே அவங்க கண்ணில் மாட்டாத. இனிமே இந்த ஏரியாலே இருக்காத. வேற ஏரியா பார்த்து வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டே இரு. சரிங்கண்ணா. ஏய், ஒருவேளை நீ எங்கேயாவது அவங்க கிட்ட மாட்டினா கூட என் பேரை நீ சொல்ற கூடாது. நீ விஷம் கலந்ததுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. நீ கடைசி வரைக்கும் விஷம் கலக்கலன்னு சொன்னா அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. சரிங்கண்ணா. சரி. என்ன சார், அவ இன்னும் காணுமே சார்? வேலு, இந்த அம்மா கிட்ட கேட்கலாம். அம்மா வணக்கம்மா. சொல்லுங்க. நம்ம செண்பக வீடு பூட்டி இருக்கு, அவங்க எங்க போயிருக்காங்க தெரியுமா? தெரியாதுங்க. அவங்க ஃபோன் நம்பர் ஏதாவது தெரியுமா? ஃபோன் நம்பர்ல தெரியாதுங்க. தெரியாதாமா? ஆமாங்க, நாங்க இந்த ஏரியாவுக்கு கூடி வந்து ஒரு வாரம் தான் ஆகுது. சரிங்கம்மா. ம். வேலு, பகல்ல எங்கேயாவது போயிருப்பாங்க, ராத்திரி வந்து செக் பண்ணுவோம். சரிங்க சார். சார், அப்போ ஒன்று பண்ணலாம் சார். ராத்திரி 9 மணிக்கு மேலே வந்தால் பிடிச்சிடலாம் சார். சரி வேலு, பாப்பலாம். நல்ல வேலை தென்னரசனை ஃபோன் பண்ணி சொன்னாரு, இல்லனா கையும் களவுமா மாட்டிருப்போம். வேலு, போன காரியம் என்னாச்சு? அப்பா, அவ வீட்டை கண்டுபிடிச்சிட்டோம்ப்பா. ஆனா அவ வீட்டுல இல்ல, வீடு பூட்டி இருக்கு. அவ எங்க போயிருந்தாலும் நைட்டுக்கு வீட்டுக்கு வந்துதானே ஆகணும். அப்போ போய் அவளை பிடிக்கலான் இருக்கோம்ப்பா. அதுவும் சரிதான். பிரசாதத்துல விஷம் கலந்ததுக்கும் அந்த பொண்ணுக்கும் கண்டிப்பா சம்மந்தம் இருக்கும்பா. அந்த பொண்ணுக்கு பின்னாடி நிச்சயமா தென்னரசு இருப்பாப்பா. ஆமாண்டா, அவனா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. தப்பு செஞ்சவங்க தற்காலிகமா வேணா தப்பிக்கலாமாமா, ஆனா நிரந்தரமா தப்பிக்கவே முடியாது. கண்டிப்பா ஒரு நாள் மாட்டுவாங்க. அன்னைக்கு செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். சரிமா. சரி மாமா, சமையல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன், வாங்க எல்லாரும் சாப்பிடுவோம். அதுக்குள்ள சமைச்சு முடிச்சிட்டியா? சரிமா, சாப்பாடு எடுத்து போய் எல்லாரும் சாப்பிடுவோம். சரி, நீங்க சாப்பிடுங்க, ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். சார், எங்க போறீங்க? உங்களுக்கு சேர்த்துதான் சக்தி சமைச்சிருக்கா. வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். இருக்கட்டும் சார், நீங்க சாப்பிடுங்க, நான் கிளம்புறேன். நீங்க எங்களுக்கு உதவி செய்யும் போது நாங்க வேணான்னு சொல்லுவோமா? இல்ல, நீங்க உரிமையோட தானே எங்களுக்கு உதவி பண்றீங்க. அதே மாதிரிதான் நானும் உங்களை சாப்பிட கூப்பிடுறேன். வாங்க சார், சாப்பிடலாம். சரிங்க சார், நானும் உங்களோடவே சாப்பிடுறேன். என்ன தைச்சது போதுமா? கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அப்புறமா தைக்கலாம்.
முதல்ல சாப்பிடு வா. சரிங்க மாமா. ஆமாம்மா, வயிற்று புள்ளக்காரி ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடாது. வா, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கிட்டு அப்புறம் தைக்கலாம். வா. சரிங்க பாட்டி, இதோ எடுத்து வச்சுட்டு வரேன். வேலு, கொஞ்சம் உள்ள வாங்க. வெய், நான் எடுத்து வைக்கிறேன். சங்கர் சார் வாங்க, கையில் சரிங்க சார். சாப்பிடலாம் வாங்க. சொல்லு சக்தி. எல்லாருக்கும் வெளியே பாய வெறி. நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ம், இதோ விரிச்சிடுறேன் சக்தி. ஆ. வேலு, நீயும் உட்காரு, நான் சாப்பாடு இல்ல இல்ல, பரிமாறேன். எல்லாருக்கும் பரிமாறிட்டு அப்புறம் நான் சாப்பிடுறேன். ம், சரி. சக்தி, சமையல் ரொம்ப அருமையா இருக்குமா. தேங்க்ஸ் மாமா. சிவபதி வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தையை கேட்க சக்திக்கு இவ்ளோ நாள் ஆயிருக்கு பாத்தியா? சமையல் நல்லா இருக்குன்னு உங்க வாயால கேக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. இத்தனை வருஷமா குடும்பம் நடத்தின ஜோதி சமைச்சத நல்லா இருக்குன்னு சொன்னதே கிடையாது. ஆனா நீ சமைச்சது நல்லா இருக்குன்னு இவன் சொல்லியிருக்கான்னா உண்மையாவே நீ சந்தோஷப்பட வேண்டியதுதான். என்னம்மா போற போக்குல எனக்கும் சோதிக்கு சண்டை மூட்டி விட்டுருவ போல் இருக்க. பின்ன என்னடா, என்னைக்காவது நீ ஜோதி சமைச்சத நல்லா இருக்குன்னு பாராட்டி இருக்கியா? பாவண்டா அவ. சோதே, உன் சமையல் நல்லா இருக்குன்னு நான் பாராட்டமா வேணா இருந்திருக்கலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் உன் சமையலை தவிர வேற யார் சமைச்சு நான் சாப்பிட்டதே இல்லை. உன் சமையல எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும். பாரு, வாய் விட்டு உன்னை பாராட்டலே தவிர மனசார உன் சமையல நான் அவ்வளவு விரும்பி சாப்பிடுவேன். நான் உன்னை பாராட்டாததால உன் சமையல் ஒன்னும் சுமார்னு நினைச்சிட வேணாம். நான் என்னைக்கு உன்னை கல்யாணம் பண்ணனோ அன்னையில இருந்து உன் சமையலை மட்டும்தான் விரும்பி சாப்பிட்டுருக்கேன் சோதே.